வணக்கம். வைகுண்ட ஏகாதசி அப்படி சொன்னாவே பெருமாளோட ஞாபகம் தான் வரும். உடனே ஸ்ரீரங்கத்தில் போய் சொர்க்கவாசல் திறக்கிறத கண்டிப்பாக போய் பார்க்கணும். இதனால் நம்மளுடைய வாழ்க்கை முடியும் போது நம்ம சொர்க்கத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மக்கள் அந்த கடவுளை போய் தரிசிப்பாங்க. அந்த வகையில் இந்த வருஷம் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவில் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு 10ஆம் தேதி நடைபெற்றுச்சு. அதில் திருச்சியில் என்னென்னா 2 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து 8ஆம் தேதியிலேருந்தே 11ஆம் தேதி வரைக்கும் அந்த டிராஃபிக்லாம் சரி பண்ணியிருக்காங்க, பஸ்ஸு விட்டுருக்காங்க. இந்த திறப்பு விழா அப்படிங்கிறது மக்கள் அனைவராலும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறனால அதற்கான முன்னேற்பாடுகள், பஸ் நிலையம், அந்த திருச்சியில் உள்ள சத்திரம் பஸ் நிலையத்திலேருந்து ஸ்ரீரங்கம் வரைக்கும் நிறைய பஸ்கள் அதிகமாக விட்டுருக்காங்க. அதாவது அந்த பஸ்கள் அண்ணாச்சி சிலை, ஓடத்துறை பாலம், மாம்பழச்சாலை, காந்தி ரோடு, ஜேஏசி கார்னர், இவிஎஸ் சாலை, ஸ்ரீரங்கம் பஸ் நிலையத்திலேருந்து மக்களை இறக்கிட்டு மறுபடியும் ஸ்ரீரங்கத்திலேருந்து அம்மா மண்டபம், மாம்பழச்சாலை, காவிரி பாலம், ஓடத்துறை, சத்திரம் போன்ற பஸ் நிலையங்கள் மூலமாக வரத்துக்கான மக்களுக்கு வசதிகள் செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சத்திரம் பஸ் நிலையத்திலேருந்து லால்குடி, மண்ணச்சநல்லூர் மார்க்கம் செல்லும் அந்த நகர பஸ்கள் அண்ணா சிலை, ஓடத்துறை பாலம், மாம்பழச்சாலை, திருவானைக்கோவில், ட்ரக் ரோடு இது போன்ற இடங்கள்லாம் பஸ் ரூட்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு வசதி பண்ணியிருக்காங்க. ஸ்ரீரங்கம் பஸ் நிலையம் செல்றதுக்கு மட்டும் பர்மிஷன் இல்லை, நிறைய சிறப்பு பஸ்லாம் விடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சென்னை, அரியலூர், பெரம்பலூர், துறையூர், கடலூர் இங்கேருந்து வரக்கூடிய பஸ்கள் சோதனை சாவடியை தாண்டி திருவானைக்காவல் வரக்கூடாது. அனைத்து பஸ்ஸுங்களும் சென்னை புறவழிச்சாலை வழியாக சஞ்சீவி நகர் செல்லணும். சத்திரம் பஸ் நிலையத்திலேருந்து செல்லக்கூடிய புறநகர் பஸ்கள் அனைத்துமே ஓடத்துறை, ஒயாமரி ரோடு, சென்னை புறவழிச்சாலையில் போய் தான் வரணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்ரீரங்கம் மற்றும் திருவானைக்காவல் பகுதிகளுக்குள்ள சரக்கு வாகனங்கள் செல்ல அனுமதி இல்லைன்னு சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ கண்டிஷன்ஸ் ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா, இது அத்தனையுமே ஸ்ரீரங்கம் வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திறப்பு விழாவுக்கு நிறைய மக்கள் வர்றதுனால அவங்களுக்காக இவ்வளோ வசதி செய்யப்பட்டிருக்கு. ஸோ அமைதியாக அவங்க எல்லாருமே கடவுளை தரிசிக்கலாம். ரங்கநாதர் கோயில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா 108 வைணவ திருத்தலங்களில் முதல் திருத்தலம், சோழ நாட்டு திருப்பதிகளில் முதன்மை தலமாகவும், ஸ்ரீவரங்கம் அதாவது பூலோக வைகுண்டம் அப்படின்னும் அழைக்கப்படுது. ஸ்ரீரங்கம் எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, காவிரி மற்றும் கொள்ளிடம் ஆறுகளால் சூழப்பட்ட தீவில் 108 வைணவ திருத்தலங்களில் முதன்மையான மிகப்பெரிய அரங்கநாத சுவாமி கோயிலோட 7 சுற்று மதில்களுக்குள் அமைந்திருக்கு இந்த திருவரங்கம் அப்படிங்கிற ஸ்ரீரங்கம். இந்த ஊரோட அளவு எவ்வளவு பரப்பளவு கொண்டதுன்னா 600 ஏக்கர் கொண்ட ஒரு தீவு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோவில் வைணவ திருத்தலங்களில் முக்கியமான ஒன்று. இந்த ஸ்ரீரங்கம் கோவில் 7 அதிசயங்கள் நிறைந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எல்லாமே 7 அப்படின்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் எத்தனையோ பெரிய ஆலயங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் மட்டுமே 7 பிரகாரங்கள் இருக்குது, 7 மதில்கள். ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், சேரகுலவள்ளி நாச்சியார், கமலவள்ளி நாச்சியார், கோதை நாச்சியார், ரங்கராச்சியார் அப்படின்னு 7 தாயார்கள் இந்த ஆலயத்தில் இருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா 7 உற்சவம், 7 திருவடி சேவை, 7 கண்டுகளிக்கக்கூடிய சேவை அப்படின்னு எல்லாமே 7 அதிசயங்கள் நிறைந்ததாக இருக்கும். ரங்க விமானம், அசையும் கொடிமரம், ஸ்ரீ ராமானுஜரோட திருமேனி, தேயும் அரங்கனின் செருப்புகள், அரங்கனின் ஜொலிக்கும் திருக்கண்கள், வளரும் நெற்குதிர்கள், 5 குழி 3 வாசல் அப்படின்னு இங்கே இதெல்லாமே சிறப்பாக சொல்லப்படுது. இந்த ஆலயத்தில் ஸ்ரீ ரங்கநாதனுடைய விமானம் சுயம்புவாகவே உருவானதாக சொல்லப்படுது. அதாவது 24 கிலோமீட்டர் தூரம் சுற்றி எங்கிருந்து வழிபட்டாலும் இறைவனின் திருவடியை அடையக்கூடிய முக்தி நிச்சயமாக இங்கே கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொன்னால் வேயப்பட்ட இந்த கோயிலோட விமானம் ஓம் அப்படிங்கிற பிரணவ வடிவில் எழுந்தள்ளி இருக்குது. தங்க விமானத்தில் அமுத கிண்ணத்தோட பரவாசுதேவர் காட்சியளிக்கிறார்.
அது மெல்ல மெல்ல வாய் நோக்கி நகர்ந்து போவதாகவும், எப்போது அது அவர் வாயறையில் சென்று சேர்கிறதோ அப்போது இந்த உலகம் அழியும் அப்படிங்கிற நம்பிக்கையும் சொல்லப்படுது. அடுத்து பார்த்தோம்னா, திருவரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ரங்கநாதர் போட்டிருக்கக்கூடிய காலணிகள் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்வதாகவும், அந்த தேய்மானமான காலணிகள் திருக்கொட்டாரம் அப்படிங்கிற இடத்துல துணியில் மாட்டி வச்சிருப்பதாக நம்ம இன்றைக்கும் பார்க்கலாம். அந்த காலணிகளை செய்வதற்காகவே காலம் காலமாக தனித்த தொண்டர்கள் இருக்கிறாங்க. அதில் அதிசயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 சிறப்புகள் 2 ஊரில் செய்வாங்க. அவை ரெண்டுமே ஒன்று போலவே இருக்கும். 6 மாதங்களுக்கு ஒரு முறை ரங்கநாதனின் திருப்பாதத்திலிருந்து அந்த காலணிகளை கட்டுவாங்க. அப்போது அது பயன்படுத்தப்பட்டவை போல தேய்மானமாகவே இருக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அதிசயம். அடுத்து ஸ்ரீ ரங்கநாதனின் ஜொலிக்கும் திருக்கண்கள். ரங்கநாதனுடைய திருக்கண்கள் விபீஷ்ணனால் வழங்கப்பட்டதாக சொல்லப்படுது. அது விலை மதிப்பில்லாத வைரங்களால் ஆனது. அதனால் இந்த வைர திருக்கண்கள் அந்த அயலார் காலத்தில் திருடு போய்விட்டதாகவும், தற்போதுள்ளவை ரங்கநாதனுடைய திருக்கண்கள் இல்லை எனவும் சொல்லப்படுது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், வளரும் நெற்குதிர்கள். 20 அடி விட்டமும் 30 அடி உயரமும் கொண்ட 5 பிரம்மாண்டமான நெற்குதிர்கள் அமைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் முன் நெல் சேமிப்பு கிடங்குகள் வட்ட வடிவமாக அமைக்கப்பட்டவை. இதில் மொத்தம் 1500 டன் அளவுக்கு நெல் சேமிக்க முடியும். எந்த காலத்துலையுமே இந்த குதிர்களில் நெல் இல்லாமல் போனதில்லை. எப்போதுமே இதில் நெல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெருமை கொண்டது. இதில் எவ்வளவு நெல் கொட்டினாலும் அது ஏற்றுக்கொள்ளும், விரிவடைந்து கொண்டே போகும் அப்படிங்கிறது தான் ஒரு அதிசயமாக சொல்லப்படுது. அடுத்து ஸ்ரீ ரங்கநாத கோயிலின் தாயார் சந்நிதிக்கு வெளியே இருக்கும் 5 குழி 3 வாசல் மிகவும் ஒரு அற்புதமானது. இந்த 5 குழிகள் வழியே 5 விரல்களை வைத்து தெற்கு பக்கம் பார்த்தால் பரமபத வாசல் தெரியும். தாயார் பெருமாளை சேவிக்கிறார் என்பது ஐதீகம். அர்த்த பஞ்சக ஞானத்தை குறிப்பதே 5 குழி என்றும், 3 வாசல் என்பது பிரம்மத்தின் வழி என்பதும் பெரியவர்களுடைய வாக்காக இருக்குது. அடுத்து மக்களால் ரொம்ப வயதானவங்களால் ரொம்ப பக்தியோட இந்த ஸ்ரீரங்கத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பூலோக வைகுண்டம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம இந்த கோவிலுக்கு போனால் கண்டிப்பாக நமக்கு சொர்க்கம் உண்டு அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்காங்க. தென்னிந்தியாவிலே உயர்ந்த ராஜகோபுரம் கொண்டது இந்த கோவில். 11 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த தலம் அப்படிங்கிற சிறப்பு பெற்றது. அடுத்து கவி சக்கரவர்த்தி கம்பர் தாம் இயற்றிய கம்பராமாயணத்தை அரங்கேற்றிய தலம் இந்த கோவில் அப்படிங்கிற பெருமை கொண்டது. ஸ்ரீரங்கம் ரங்கநாத கோவில். ஸ்ரீரங்கத்திற்கு இன்னொரு பெயர் திருவரங்கம். அரங்கம் என்றால் தீவு அப்படிங்கிற பொருள். காவிரி ஆற்றுக்கு நடுவே தீவாகிய அரங்கத்தில் இறைவன் குடியிருப்பதால் ஸ்ரீரங்கம் அப்படின்னும், இத்தலத்தில் அருளக்கூடிய பெருமாளை ஸ்ரீரங்கநாதன் அப்படின்னும், தாயாரை ரங்கநாயகி அப்படின்னும் அழைக்கிறாங்க. அடுத்து அசுரன் ராவணவதத்திற்கு பிறகு அயோத்தி மன்னனாக ஸ்ரீராமர் முடிசூடி கொள்கிறார். அந்த விழாவில் விபீஷ்ணன் கலந்து கொள்கிறாரு. நாராயணன் சிறிய சிலையை விபீஷ்ணனுக்கு ஸ்ரீராமர் பரிசளிக்கிறாங்க. அதை பெற்றுக்கொண்டு இலங்கைக்கு திரும்பும் வழியில் தினசரி செய்யக்கூடிய அனுஷ்டானங்களை செய்ய எண்ணினார் விபீஷ்ணர். அப்போது சிறுவர் உருவில் வந்த விநாயகப் பெருமானிடம் அந்த சிலையை கொடுத்துவிட்டு, எக்காரணத்து கொண்டும் இதை கீழே வைக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றார். விபீஷ்ணன் வருவதற்கு நேரமானதால் விநாயகர் அந்த சிலையை கீழே வைத்துவிட்டு சென்று விட்டார். விபீஷ்ணன் வந்து பார்க்கும்போது நாராயணன் சிலை பெரிதாக வளர்ந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைகிறார். அதை எவ்வளவு எடுக்க முயற்சித்தும் முடியவில்லை. அதனால் விபீஷ்ணன் கலக்கமடைகிறாரு. அப்போது ஒரு அசரீரி கேட்டது, இந்த இடத்திலேயே சிலை இருக்கட்டும், நான் இங்கிருந்தே இலங்கை இருக்கும் திசையை பார்த்தவாறே விற்றிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்படி தான் ஸ்ரீரங்கம் உருவாகியது அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், விஸ்வரூப தரிசனம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, அதிகாலையில் இறைவனை காணும் முதல் தரிசனம் அப்படிங்கிறது பொருள். இறைவனை திருமஞ்சனத்திற்கு முன்பே அவரது முந்தைய தினத்தின் அலங்காரத்தில் பார்க்கறது, தரிசிப்பது. திருமஞ்சனம் அப்படிங்கிற சொல் இறை உருவங்களுக்கு நடைபெறும் நீராடுதலை குறிக்கும். அதாவது மற்ற தரிசனத்திற்கும் விஸ்வரூப தரிசனத்திற்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, நாம் இறைவனை காண்பது தரிசனம், ஆனால் இறைவன் நம்மை பார்ப்பது விஸ்வரூப தரிசனம். காலையில் முதல் முறை தனக்கு முன் இருக்கும் திரை விலக்கப்பட்டதும் தன்னை பார்க்க யார் யாரெல்லாம் வந்திருக்கிறார்கள் என்று இறைவன் பார்ப்பார். அவரது அருட்பார்வை நேரடியாக நம் மீது விழுவதுதான் விஸ்வரூப தரிசனம் அப்படிங்கிறாங்க. இது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னும் சொல்லப்படுது.
ஒரு கோயிலோட விஸ்வரூப தரிசனத்துக்காக காத்திருக்கும்போது வந்திருந்தவர்களில் கண் பார்வையற்றவர்களுக்கும் இருந்தாங்க. அந்த காலை நேரத்தில் அவர்கள் விஸ்வரூப தரிசனத்திற்கு வந்திருந்து அது மிகவும் ஆச்சரியப்பட வைத்தது. விஸ்வரூப தரிசனத்தின் சிறப்பை அறிந்துதான் அந்த கண் பார்வையற்றவர்களும் வந்திருந்தாங்க. இறைவனை அவர்களால் பார்க்க முடியாவிட்டாலும் இறைவனின் அருட்பார்வை அவர்களுக்கு கிடைக்கும் அல்லவா? இறைவனின் அருள்பார்வை தங்கள் மீது விழவில்லையே என்று இயங்குபவர்களை நம் மிகவும் தொன்மையான ஆலயத்தில் தினசரி விஸ்வரூப தரிசனத்துக்கு சென்று வந்தோம்னா விரைவில் நமக்கு அந்த அருட்பார்வை உங்கள் மீது விழுந்து துன்பங்கள் யாவும் முடிவுக்கு வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதிகாலை 2 மணிக்கு முதல் மூலவரான ரங்கநாதர் உற்சவரான நம்பெருமாளுக்கு மூலஸ்தானத்தில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றுச்சு. அதிகாலை 4 மணிக்கு ரத்ன அங்கி, கிளி மாலை, பாண்டியன் கொண்டை ஆகிய சிறப்பு அலங்காரத்தில் மூலஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு சந்தன மண்டபம், ராஜமகேந்திரன் திருச்சுற்று, நாழிக்கேட்டான் வாயில், தங்க கொடிமரம், குலசேகரன் திருச்சுற்று வழியாக விரஜா நதி மண்டபத்தை வந்தது. அங்கு வேத விற்பனர்கள் வேத மந்திரங்களை ஓதினாங்க. அப்போது அங்கு கூடியிருந்த பக்தர்கள் ரங்கா ரங்கா என பக்தி பரவசத்துடன் கோஷம் எழுப்பினர். சொர்க்கவாசலை கடந்து வந்த நம் பெருமாள் சந்திர புஷ்கரணி, ராமர் சந்நிதி, நடைப்பந்தல் வழியாக திருக்கொட்டகைக்கு வந்து பக்தர்களுக்கு காட்சி தந்தார். அங்கு பெருமாளுக்கு சாதரா மரியாதை செய்யப்பட்டது. அதன் பிறகு ஆயிரங்கால் மண்டபத்தில் உள்ள திருமாமணி மண்டபத்துக்கு வந்த பெருமாளுக்கு அலங்காரம் செய்து காலை 7 மணி முதல் பக்தர்களுக்கு சேவை சாதித்தார். மாலையில் அரையர் சேவை, இரவு திருப்பாவடை கோஷ்டி, வெள்ளி சம்பா அமுது செய்தல் ஆகியவை நடைபெற்றது. ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து வீணை வாத்தியத்துடன் நம்பெருமாள் புறப்பட்டு இரவு 12 மணிக்கு மூலஸ்தானத்தை சென்றடைவார். 5:15 மணிக்கு சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு அதன் வழியாக பெருமாள் வெளியே பிரவேசித்தார். அப்படி தான் இந்த வருஷம் சொர்க்கவாசல் திறக்கப்பட்டிருக்கு. இந்த சொர்க்கவாசல் திறக்கிறத யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.